ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிபி. வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஓகே புரியுது. ஏன் எத்தனை நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்டடி வேலை இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு ஒரு கான்செப்ட் போனால் இது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து தொடர்ந்து பேசுவோம், ஸ்பாட்டிஃபைலையும் போடுவோம். ஏன்னா நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கொடுத்த சப்போர்ட் இல்லாமல் இந்த காணொலி எடுக்க முடியாது, காணொலி யூடியூப்பில் போட முடியாது, இந்த மோட்டிவ் இல்லாமல் எதையும் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் கொடுத்த பேரன்பும் ஸ்பாட்டிஃபைல எனக்கு இன்னும் தேவைப்படுது. யூடியூப்லேயும் சரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஒரு சின்ன காணொலி அது. ஏன்னா ஒரு சின்ன டாப்பிக்கில் நான் மூலிமா பேசிவிட்டு டக்குனு இது பண்ணலான்னு வைண்ட் அப் பண்ணலாம் பார்க்குறேன். ஸோ இது ஒரு சவுக்கு சங்கர்னு ஒரு பாலிடிக், இது ஒரு பாலிடிக் மெம்பர் அவர். இது நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்யூஷர் வீடியோ பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சவுக் சங்கர் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். ஏன்னா அவங்க பெரிய சேனல் வச்சுருக்காங்க. சர்ச் பண்ணி பார்த்தப்ப தெரிஞ்சு பெரிய சேனல் வச்சுருக்காங்க. ஒரு பாலிடிக்ஸை பற்றி பேசுவாங்க. ஒரு டிபேட்டும் நடக்குது அவங்க சேனலில். ஸோ இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு குப்புறு பணியாளர்கள், அது இந்த மாதிரி குப்பையில் அவங்க பீப்புள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அவங்க ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க ஒரு சின்ன இதில். ஸோ இது ஒரு ஸ்கேம் நடக்குது இதில், இது யாருக்கும் சென்ட் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பார். ஸோ இந்த வார்த்தையில் அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு 20-30 பேர் அவங்க அவர் வீட்டு தனியாக வீடு போனப்போ அந்த குப்பை பணியாளர்கள் அவங்கள அவங்க மாதிரி இல்லை, வேறத்தவங்க. அவங்க ஒரு 20-30 பேர் அவங்க மாதிரியே ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஹியூமன் ஷீட்னா வேஸ்டேஜ், ஹியூமனோட வேஸ்டேஜை அவங்க வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா 60 வயசு சம்திங். அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்கள மிரட்டுறதும் சரி, இவருக்கு வீடியோ கால் பண்ணி மிரட்டுறதும் சரி, ஒரு தப்பாக பேசுறதும் சரி, கொன்றுவேன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறது சரி. என்னோடய பேக்ரவுண்டில் ஒரு சின்ன வாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இந்நாளிலேருந்து ஒரு தெளிவான வீடியோவில் உங்களுக்கு பேக்ரவுண்டு கிளியராக அதெல்லாம் போடுறேன், ஓகேங்களா. ஒரு ஹியூமன் சிட் அது மிகப்பெரிய தப்புங்க. இந்த உலகத்தில் ஒரு ஃப்ரீடமாக பேசுகிறதுக்கு யாருக்குமே ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யாருமே ஒரு வாய்ஸ் கொடுக்குறா, ஒரு உண்மையை பேசுகிறான்னா இங்கே யாருக்குமே இதாகுது. இது ஒரு பாலிடிக்ஸாக இருக்குமா சம்திங். இது என்ன டீட்டெயில்ஸ் தெரியல. இது சிபிஐ கேஸ் போயிருக்கு. உடனே இது ஒரு டக்குன்னு சிபிஐ கேஸ் எடுத்தனால ஒரு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. இல்லாட்டி இந்த நியூஸ் யாருக்கும் தெரிய வந்திருக்காது. இது உண்மை ஃபேக்டர் அது. ஸோ இங்கே யாருக்குமே ஒரு ஃப்ரீடமாக பேசுகிறக்கும் எனக்கும்